கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சரியான சரி என் புரிதல் நிமித்தமாக நான் செய்வது எனக்கு சரி அப்படின்னு இருந்தால் அது சரியான சரி. சரியற்ற சரி அப்படின்னா, எனக்கு சரின்னு தெரிஞ்சும் நான் அதை செய்யாமல் வேற ஒன்றை செஞ்சேன்னா அது சரியற்ற சரி. சரின்னா எனக்கு புரிஞ்சதை, எனக்கு சரின்னு பட்டதை நான் சரியாக செய்யறது. உதாரணத்துக்கு ஒரு பிடி அரிசி, ஒரு பிடி அரிசி, ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சா கஞ்சி நல்லா வந்துடும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிருக்குது. நான் அதை அப்படியே செய்கிறேன். அது சரியான சரி. எனக்கு தெரியுது ஒரு பிடி அரிசி 2 டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றணுன்ட்டு. சரி, நம்ம முயற்சி சேர்ந்தான் பண்ணி பார்ப்போமே, எல்லாம் எப்படி செஞ்சாங்கன்ட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சேன். இப்போ சரியற்ற சரி. எனக்கு தெரிஞ்சிருந்தோம் நான் அதை சரியாக செய்கிறேன்னா அது சரியற்ற சரி. எனக்கு தெரிஞ்சதில்லை, நான் சரியாக செஞ்சேன்னா அது சரியான சரி. இப்போ சரியான சரி செய்கிறவர் ஒருத்தருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, நான் ஏதோ ஒரு மத சடங்கு செய்கிறேன், எந்த மத சடங்காக இருந்தாலும் சரி செய்கிறேன், அது எனக்கு சரி அப்படின்னு அவருக்கு புரியுது. அதை அவர் செய்யவும் செய்கிறார். அவர் சரியான சரி தானே செஞ்சுக்கிறாரு. அது எப்படி சரியற்ற சரியாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரியோ இது வேற யாரோ அதுக்கு முரண்பட்ட ஒரு கருத்து உள்ளவரோ அவர் சொல்கிறார். அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறீங்கன்றது அது உங்கள் நம்பிக்கை, செத்தவங்கிட்ட பேசுறதுன்றது உங்கள் நம்பிக்கை. அதை கொச்சப்படுத்துறது அசிங்கம். ஆனால் அவங்க உங்கள் கூட்ட பேசுவாங்கன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி என்னால் கொச்சப்படுத்தாமல் இருக்க முடியும்ன்றார். இது எது சரின்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் இவ்வளோ மீன் வச்சுக்கிறீங்களே, அந்த மீனோட ஆவியெல்லாம் எங்கன்னு கேட்குறாரு. அதுங்கெல்லாம் என்ன பண்ணல, ஏன்டா உங்கள் அப்பா ஆவி மட்டும் பேசுதுன்னு சொன்னுக்கிறீங்க அப்படின்றார். இப்போ சரியான சரி மாதிரி தெரியும் உங்களுக்கு அந்த கேள்வியெல்லாம் கேட்ட உடனே. மீனுக்கு மனம் வளர்ச்சி அடையலை, மீனுக்கு மன வளர்ச்சி அடையலை, அது ஒரு பொருளாக மட்டுமே இருக்குது. ஆனால் மனிதன் அப்படின்றவனுக்கு மன வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இது அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் பேசும்போது அது சரியான சரி மாதிரி இருக்கும். கடவுள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு, சரியான சரி மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் அதை சரின்றதுக்காக அவர் நிறைய உதாரணங்களை காட்டுவார். எப்போனா கடவுள் வந்துருக்குதா, நான் விதைக்காமல் முளைச்சிருக்குதா, நான் என்ன பண்ணுதான்ட்டு. நாங்கள் ட்ரெயினில் போயின்னு இருந்தோம் குஜராத்தில் ஒரு முறை. அப்போ ஒரு மனிதன் கேட்டார், கடவுள் இருக்குதுன்றதெல்லாம் சும்மா, ஒரு 6800 ஐட்டம் இருக்குது ட்ரெயினில், ஒரு கோச்சில். இத்தனை பேர் பார்ட்ஸும் சரியாக இருக்கிறதுனால தான் ஓடுது, கடவுள்னால ஒன்றும் இந்த ட்ரெயின் ஓடலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதில் ஒரு ஊக்கு கைட்டினா கூட கோச்சி தனியாக வெளியே வந்துடும். கோச்சோட கோச்சி ஊக்கு ஒன்று மாட்டி வச்சுருக்கோம். அந்த ஊக்கு வந்துச்சுன்னா கூட நம்ம கோச்சை விட்டு வெளியே வந்துடுவோம், ட்ரெயினை விட்டு வெளியே வந்துடுவோம். அந்த ஊக்கு உடையாமல் இருக்குது இல்லை, அங்கே தான் கடவுளுங்கிறாரு. நீங்கள் சொன்ன 6000 சில்லற பார்ட்ஸ்லேயும் என்னதாங்கிறாரு, கடவுள் தான் இருக்கிறாருன்ற. இப்போ யார் சரி அப்படின்னா, எனக்கு எது சரியோ அதான் சரி. யாரும் இங்கே தப்புலாம் இல்லை. அவர் சரி, அவர் என்ன பண்ணுறாருன்னா புடிச்சினார், சைவம் சாப்பிட்றது தான் சரின்றார், தப்பு இல்லை. ஆனால் வெளியே பேசுகிறாருல, அப்போ தான் அது தப்பு. இதுதான் சரி, இப்படி வாழுங்கன்றார்ல, அப்போ தான் தப்பு. அதுவும் கூட என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கினீங்கன்னா தப்பே இல்லை, ஜாலியாக எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தர் பாவம் அவருக்கு என்ன தெரியுதோ அதை என்ன பண்ணுகிறாரு. நான் கூட அப்படி தான், எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிக்கிறேன். என்னெல்லாம் ஒத்துணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. என்னெல்லாம் நீங்கள் உதாரணமாக எடுத்து இந்த முட்டாள் இப்படி பேசிக்கிறான்னு சொன்னால் கூட நான் சந்தோஷப்படுவேன். ஒருத்தர் எது ஃபேஸ்புக்லேயே என்ன போட்டுறாரு, இவன் சாப்பாட்டு ராமனான்றாரு, அப்பவும் ராமனை தான் கூப்பிடுறாரு. அவரால் ராமனை மறக்க முடியல. கடவுள் இல்லைன்னு சொன்ன பேரு ராமன், அவன் ராமன் சாமி. ராமன் எப்படி சாமியானா, எதையோ செருப்பால அடிச்சு நீ என்ன பண்ணிடணும், உன் பேரை அடிச்சுன்னு வந்துருக்கணும். அப்போ சரியான சரி சரியற்ற சரி என்ன இருக்குதுன்னா பார்க்குற கோணங்களில் மாறிடுது. ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் இதுதான், எனக்கு சரின்னு ஒன்று புரிஞ்ச பிறகு நான் அதை சரியாக செய்யலைன்னா அது சரியற்ற சரி. ஏன்னா நான் ஏமாற்றத்துக்காக செய்கிறேன். என்னையே சரியான சரினா எனக்கு என்ன புரிஞ்சதோ அதை நான் சரியாக செஞ்சுக்கிறேன். இப்போ சரியான சரியில்லை நான் புரிஞ்சுக்கிறேன்னான்னு ஒருத்தன் கேட்கணும். நான் ஒரு கால் தவறாக இருக்க முடியும், நான் ஒரு கால் தவறாக இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா அவர் சரியான சரியை சந்திக்க போகிறார்.
சரியான சரியை சந்திச்சிட்ட ஒருவர் நல்லா தான் இருப்பார், நல்லா தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, நிறைவாகவும் இருப்பார். அவர் வேறு யாரும் வந்து குழப்ப முடியாது, ஏன்னா அவர் தெரிஞ்சிட்டார். ஆனால் சரியா சரியில்லையான்னே தெரியாமல் யாரோ சொன்னதை கேட்டு அதையே செஞ்சுங்கிறாருன்னா அவர் சறுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய சரியா அவரே சரியில்லைன்னுவார், அவருடைய சரியற்றதை அவரே சரின்னும் சொல்லுவார், சரியையும் சரியற்றதுன்னுவார், சரியற்றதையும் சரின்னுவார். அப்போ அவருக்குள்ளவே குழம்பினுக்கிறார், தெளிவாகல. தேரான் தெளிவும் தெரிந்தான் நெய்யுறவும் தீரா இடும்பை தரும். அப்போ நான் தெளிவாகணும் அப்படின்னா நான் யார், எங்கேருந்து வந்தேன், எப்படி இருக்கிறேன் அதெல்லாம் புரியணும். ஹாப்பி லைஃப் கோர்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் அதில் போய் பார்த்துக்கலாம். அப்போ சரியான சரியா ஒருத்தர் நல்லா கேள்வி கேட்டிருந்தார், ஒரு செல் உயிர்லேருந்து எப்படா வந்தது, தெரியாமையே பேசிங்கிற, தெளிவு இல்லை உனக்கு, ஒரு செல் உயிர் எப்படி ஆச்சுன்ட்டு. நான்சென்ஸ்க்கு நான் என்ன சொல்லி பண்ணுறது, ஒரு விதை தான் போட்டேன், அது மரமாகி நிறைய விதைகளை உருவாக்குது. ஒரு விதை நிறைய விதையை உருவாக்குதுன்னா ஒரு செல் பல செல்லை உருவாக்கும் தானே. லேபுக்கு போனால் ஆப்ரேஷன் இது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் செமன்லேருந்து ஒரு செல் தான் போச்சு, பல செல்லை உருவாக்குது. ஸோ ஒரு செல் பல செல்லை உருவாக்குச்சின்னு சொன்னால் ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு கேட்டேன்னா, நீ எங்கே பார்த்துன்னு வரேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே சொல்லணும், அனுபவிச்சுட்டு தானே சொல்லணும். நான் நேரடி தானே பார்த்துக்கிறேன். ஒரு நெல் போட்டால் நிறைய நெல் வருது இல்லை, ஒரு வெண்டைக்காய் விதை போட்டால் வெளியே வந்து பூ பூத்து நிறைய வெண்டைக்காய் வருது. அதுவும் விதை வெண்டைக்காய் மட்டும் வரல, வெண்டைக்காய்க்குள்ளே நிறைய விதைகளை உண்டாக்கி தருது. நான் ஒரு விதை தான் போட்டேன், அது என்னடானாக்கா அந்த செடிக்குள்ளே வந்து ஒரு 20-30 வெண்டைக்காயை உண்டாக்கி ஒரு 400-500 விதைக்கு மேலே உருவாக்குது. அப்போ ஒன்று உருவாக்குது தானே. அப்போ சரியற்ற சரியாக தானே. அவர் பார்க்குற கோணம் என்ன வருதுன்னா, அவர் கேட்ட உடனே கமெண்ட் எழுத உடனே பார்த்த உடனே நல்லா தான் இருக்கு மாதிரி கரெக்ட் தானே. ஒரு சில இருக்கும்போது பார்க்காதானே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஒரு தெளிவானவனே சரியாக சந்திச்சுட்டு உடனே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது, குழப்ப முடியாது. ஸோ நான் உங்கள் கேள்வி எப்படி சந்திக்க முடியுது என்னால் அப்படின்னா, ஒரு குழப்பமற்ற மனிதனாக நான் மாறிட்டேன், ரொம்ப தெளிவாக எடுக்கிறேன். அந்த தெளிவை மற்றவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா பேச கற்றுக்கினாருன்றானுங்க. பேச கற்றுக்கிறது இல்லைங்க, சரியான சரியை ஒருத்தர் சந்திச்சிட்டாருன்னா சரியாக தான் இருப்பார். ஸோ சரியற்ற சரியான சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், மேலும் புரியாமல் இருக்கலாம். புரியாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. அதுதான் 40 நாள் கோர்ஸ் வச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் எங்கே சரி பண்ணுறீங்க, எங்கே சரியற்றதை பண்ணுறீங்கன்ட்டு 40 நாள் வந்தும் கூட திருந்தாத போன ஜென்மமும் உண்டு. ஏன்னா கடைசி வரைக்கும் நான் எப்படி இருப்பேனோ அப்படி தான் இருப்பேன்றதில்ல, நான் மாற மாட்டேன், நான் சரிதான் அப்படின்ற ஒரு இருமாப்பு மனநிலை உள்ள ஒரு மனிதனை சரியாக மாற்ற முடியாது. அவன் சரியற்றவன் தான், ஆனால் சரின்னு அவன் நினச்சிட்டான், ஒன்றும் செய்ய முடியாது. நான் நிறைய பேர்கிட்ட போராட்டத்தில் ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக அழகாக பேசினதுக்கு காரணம், சரியற்ற சரின்னு ஒத்துக்குன்னு ஒரு மனிதனை நான் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கால் நான் சரியா இல்லையோன்னு கேள்வி கேட்குற ஒரு மனிதனுக்கு மட்டும்தான். நான் சரியா இல்லையோன்னு மட்டும் ஒத்துக்கினா போதாது, அதுக்கான கூலியை வர சன்மானத்தை வர எனக்கு தரணும். அப்புறமா தான் நான் என் ரகசியங்களை வெளியே சொல்லுவேன். என் யூடியூப்பில் பேசுகிற அத்தனையும் ரகசியங்கள் கிடையாது. ரொம்ப பகிரங்கமாக பேசுறதா நீங்கள் சொல்லுங்கிறீங்க, இல்லை என்கிட்ட ரகசியம் நிறைய இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.